அதற்கு முன்னாடி முதியவர்களுடைய பராமரிப்பு செலவுலாம் நம்ம எடுத்துக்கலாம்ல. ஒரு சமூகம் சமூகத்துக்காக தன்னை ஒப்படைப்போட பராமரிக்குது அப்படின்னா தான் அடுத்த தலைமுறை வரும். அதனால அது மீதான கவனத்தை மட்டுமே செலுத்தணும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நம்மகிட்ட கோரிக்கைகள் போராட்டங்களுக்கான பல்வேறு அமைப்புகள் வேலை திட்டங்கள் இருக்கு. அதை நம்ம பல்வேறு அரங்குகளில் பேசணும். சமூக செயல்பாட்டாளர்களுக்கான பாதுகாப்புக்கான ஒரு வேலை திட்டத்தை மட்டும் இதுல கொண்டுட்டு போகணும் நான் கேட்கிறேன். நன்றி. இடிபாறை கெடுபாறை காணப்படும் என்ற ஐயா வள்ளுவன் வாக்கிய வாசகத்திற்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எவ்வளவு பெரிய ஒரு அரசாங்கமா இருந்தாலும் அனைத்து அறிவுரை கொள்வதற்கு ஒரு பெரிய அவங்களை கெடுக்கலைனாமோ அந்த அரசாங்கம் கேட்டுக்கொள்வது தான் ஐயா வள்ளுவன் வாக்கு. ஒரு பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நான் மாணவர்கள் சுருக்கமா நீங்களாம் ஒரே அமைப்பா திரட்டு சமூக செயல்பாடுகள் உங்களோட உடல்நிலை மிக அவசியம். அரசாங்கத்தை வழிநடத்துறதுக்கு உங்களோட உடல்நிலை மிக அவசியம். அதனால உங்களுக்கு அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு எடுத்துக்கிறதுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஒரு மருத்துவ காப்பீடு அனைவருக்கும் யாரு உடம்பு சரியில்லைனாலும் மிக சரியான மிக ஆரோக்கியமான மருத்துவம் கொடுக்கறதுக்கு மருத்துவ காப்பீடு அனைவருக்கும் மொத்தமா நீங்க எல்லாம் ஒரு அமைப்பா திறந்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்களோட உடல்நிலைக்காக சொல்றதுக்கு ஒவ்வொரு இயக்கத்திற்கும் தோழர்களே, வழக்கமாக அப்படிய கவிதையை சொல்லிதான் நான் ஆரம்பிக்கிறேன். வெள்ளை எதிர்ப்பின் மனிதம் புரிய கருப்பனாய் இருந்துவார், பார்ப்பன எதிர்ப்பின் தன்மானம் உணர பறையனாய் பல்லனாய் சக்கிலியனாய் இருந்துவார், ஆதிக்க மொழி எதிர்ப்பின் வரலாறு தெரிய தமிழனாய் இருந்துவார், பல்லாங்கு செய்யப்பட்ட பெண்ணாய் இருந்துவார், வன்முறை ஏன் என்ற காரணம் புரியும் என்று கவிஞர் இன்குலாப் அவர்கள் எழுதுவார்கள். தொடர்ந்து தமிழ் சமூகமாக இருக்கட்டும் அல்லது இந்திய சமூகமாக இருக்கட்டும், அனுதினமும் நாம் ஊடகத்தை திறந்தால் பத்திரிகையை திறந்தால் படுகொலைகளும் வன்கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இருந்து திருமயங்கிறது பக்கத்தில் தான் இருக்கிறது. அந்த திருமயத்தில் சட்டத்திற்கு புறம்பாக குவாரிகளை நடத்துகிறார்கள் என்பதற்காக ஜவஹர் அலி என்கின்ற ஒரு தோழர் போராடினார். அவர் அதிமுக கட்சியை சார்ந்தவர். அப்படி அவர் தொடர்ந்து இந்த குவாரிகள் மூலமாக இந்த இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது, அரசுக்கு நஷ்டம் ஆகிறது, எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து அவர் போராடி கொண்டிருந்தார். இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு முதலாளிகள் அல்லது இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கிறவர்கள் முடிவு செய்தார்கள். அப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜவஹர் அலியை தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அல்லது கிரானைட் குவாரி கொள்ளையர்கள் அவரை கொன்றார்கள். அதுல அந்த செய்தியை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவர் மேல லாரி விட்டு ஏற்றி திரும்பி வந்து உயிர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு மறுபடியும் உயிர் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அவர் மீது லாரியை விட்டு ஏற்றி உயிர் போனவர்கள் போயிருக்கிறார்கள் என்று சொன்னார். நாம் எவ்வளவு ஒரு மோசமான சமூக சூழலில் வாழ்கிறோம் என்று ஒரு உதாரணத்தை 2-3 நாட்களுக்கு முன்னால பஞ்சமி நில மீட்புக்காக போராடிய மேலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு தோழர், பஞ்சமி நிலம் என்பது ஆங்கிலேயர் காலத்துல செமன்கீரி என்கின்ற ஒரு செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர்
பழைய சமூகத்தை ஒவ்வொரு குடிகளாக போய் பார்த்து இவங்க ரொம்ப நலிந்த பிரிவினராக இருக்கிறார்கள், இவர்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுத்தால் இவர்கள் சுயமரியாதையாக வாழ்வதற்கு வாழ்வு ஆதாரம் கிடைக்கும் என்பதற்காக கடந்த நூற்றாண்டில், இன்னைக்கு நேரத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால ஆங்கிலேயர் ஆட்சியில கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க கண்டிஷன் என்னன்னு சொன்னோம்னா, அந்த நிலத்தை விற்கவோ மாற்றி தரவோ கூடாது. ஒருவேளை மாற்றி தர வேண்டுமானால் அதை தலித்துகளுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது என்று டெப்ரஸ்ட் லேண்ட் கிளாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பிரிவில் இருக்கு. வருவாய்த்துறையில நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா டெப்ரஸ்ட் லேண்ட் கிளாஸ் சம்பந்தமான விவரங்கள் இருக்கும். அப்ப தமிழகம் முழுக்க 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் செமன்கீர் என்கிற செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அவர் ஆங்கிலேய அரசிடம் பரிந்துரை செய்து தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் அந்த நிலம். ஆனால் இன்றைக்கு தலித்துகிட்ட 12 லட்சம் ஏக்கர்ல 1 லட்சம் ஏக்கர் கூட கிடையாது. எல்லாம் முழுக்க முழுக்க ஆதிக்க சாதியினரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தலித்துகளுக்கு மறுக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில அந்த பஞ்சமி நிலத்தை கண்டறிந்து அதை தலித்துகளுக்கு கொடுங்க என்று போராடிய தோழரை 2 கையையும் வெட்டிட்டான். 2 நாளைக்கு முன்னால வேலூர் பக்கத்துல நடந்த சம்பவம். எனவே தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் இயற்கையை பாதுகாக்கிற பாதுகாவலர்கள். நாங்க ஜவஹர் அலியுடைய அந்த வீட்டிற்கு போய் அந்த குடும்பத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற போது ஏராளமான இயற்கை பாதுகாப்பு ஆர்வலர்கள் வந்திருந்தாங்க. அவர்கள் சொல்றாங்க, எங்கெல்லாம் இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக முயற்சியை எடுக்கிறார்களோ அவர்களை படுகொலை செய்வது என்பது இயல்பாக இருக்கிறது, அரசு அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று கிட்டத்தட்ட அன்றைக்கு சொன்ன விவரப்படி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் திமுக நிறைய இருக்கின்றது. அதனால் இந்த கூட்டத்தை வெற்றிகரமான ஒரு கூட்டமாக தமிழ்நாடு முழுக்கவும் அந்தந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மக்களுக்காக பணியாற்றும் நபர்களுக்கு உரிய பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த மாநாட்டின் தொலைநோக்கு பார்வையாகும். இந்த சிந்தனையில் நாம் அனைவரும் ஒன்று கூடி அதற்கான ஒரு திட்டத்தை வடிவகுக்கும் உலக தமிழின பேரியக்கம் கரு சந்திரசேகரன். நன்றி. அந்த செய்தியை பற்றி பேசுங்க ப்ளீஸ். சமூக செயற்பாட்டாளர் பாதுகாப்புக்காக மட்டும்தான் என்பதை இங்கே கூறியுள்ள வேளையில் அனைவரும் தங்களுடைய அடுத்த கட்ட கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைத்தையும் ஆத்மாவாக பார்க்கிறேன் ஒழிஞ்சு மனிதர்களை நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் மனிதனின் முன் மாறுபட்டுக் கொண்டே வாழ்கிறார். இங்கே முதியவர்கள், இங்கே இளைஞர்கள் இருப்பதை விட அனுபவசாலிகள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். ஆகவே நான் இன்னும் பேச விரும்புகிறேன். ஆனால் இங்கே மற்றவர்கள் எல்லாரும் அவர்களுடைய கருத்தை பரிந்து செய்ய வேண்டும். ஆகவே அடுத்தவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பாதுகாப்பு மாநாட்டிற்கு வருகை புரிந்த பல்வேறு கட்சிகள் இயக்கங்கள் இயக்க தோழர்களை வருவதற்கு என வரவேற்று இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த தோழர் ராஜ்குமார் அவர்களை
ராஜ்குமார் அவர்களுக்கு பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்துள்ள மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கையே இந்த அரசு அமைப்பு முறையில யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களை எல்லாம் நசுக்குவது, ஒடுக்குவது, சிறையில் அடைப்பதுதான் இந்த அரசினுடைய கொள்கையாக. செயல்பாட்டாளர்கள் பாதுகாப்பு மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள ஆற்றலுக்கு மண்ணுரிமை போராளிகள் அனைவரையும் நான் சார்ந்த தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக வரவேற்கிறேன். கடந்த ஆண்டு நம்முடன் போராட்ட களத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருந்த சிவப்பட்டன் அவர்கள் மரணத்திற்கு பிறகு அவருக்காக நடந்த நினைவேந்தல் கூட்டத்தில் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் இது விஷயமாக ஒரு கருத்தை பற்றி ஆலோசனை செய்தார். இது சாத்தியமா, இதெல்லாம் காலத்தில் நடைபெற முடியுமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஓராண்டுகளாக இதை பற்றியே முழுமையாக சிந்தித்து இப்படி ஒரு மிக அற்புதமான 100க்கும் மேற்பட்ட ஒரு அமைப்புகளை இணைத்து மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கூட்டமைப்புக்கு உறுதுணையாக செயல்பட்ட தோழர் கவிகார்த்தி போன்ற அனைவரையும் நான் மனமாற பாராட்டுவதோடு இந்த பாதுகாப்பு கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் நாம் உறுதுணையாக செயல்படுவதோடு என்னுடைய நிதியுதவி மற்றும் அனைத்து பங்களிப்பையும் செய்ய தயாராக உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சமூக பாதுகாப்பு மாநாட்டிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த ஒரு சிறப்பான ஏற்பாடை நமது தமிழக மக்கள் மன்ற தலைவர் சானாவினார் ராஜ்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்தது இது கனவா இல்ல நினைவா என்பது உள்ளதே. இன்று நடைபெறுகின்ற அந்த மாநாடு இது கனவா நினைவாக எனக்கு பெரிய பெருமிதமா இருக்கு. இந்த தலைவர் ஓயாம அடிக்கடி சொல்லிட்டே இருந்தார், பூனைக்கு யார் யார் மணி ஏற்றுறது. இது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த மாநாடு ரொம்ப சிறப்பா நடக்கிறதுக்கு முன்னெடுப்பு எடுத்ததுக்கு நம்ம தமிழக மக்கள் மன்ற தலைவர் ராஜ்குமார் அவர்களை மனமாக வாழ்த்துகின்றேன். எல்லா அமைப்புகளும் இருக்காங்க, எல்லாரும் அமைப்புகள் இருக்காங்க, சின்ன சின்ன அமைப்புகள் வச்சிருக்காங்க. மக்கள் அரசை எதிர்த்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, போராடுறோம். ஆனா அரசை யாரும் எதிர்க்கிறாங்க உடனடியாக அவன் மேல பொய் வழக்கு, யாரும் நியாயமான வழக்குகளை இதுவரை எந்த அரசாங்கமும் போட்டதில்லை. நீங்க அரசாங்கத்தை எடுத்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அரசாங்கம் என்ன செஞ்சாலும் அதுக்கு சரின்னு தலையாட்டணும் எல்லாரும். ஆனா இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் பாதுகாப்பு மாநாடு இன்னைக்கு நமது மீனார் மாகாணத்தில் சிறப்பாக நடைபெற்றதுக்கு காரணம் நான் உள்ளோடையே ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு இயக்கமும் இன்னைக்கு வந்திருக்கிற இயக்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்வோம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். நம்மளால முடியாது, எந்த அரசாங்கம் வரட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், மாற்று கட்சியா ஆளுங்கட்சி யாரு வேணாலும் வரலாம், எல்லாத்தையும் ஆட்டி படைக்க நம்மளால முடியும். இப்ப 100 பேர் ஒன்று சேர்ந்திருக்கீங்க, இன்னும் வராத இயக்கங்கள் பல இருக்கும். ஒவ்வொருத்தரும் அந்த வராத இயக்கங்களை யாரும் பக்கத்துல உங்களுக்கு தெரியும், யாரு வராத இயக்கங்களோ அவங்களெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று சிறப்பா சிறப்பிச்சு இதை தொடர்ந்து என்ன செஞ்சிருவோம். வாரம் ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசு திரும்பி பார்க்கணும். நம்மள யாராவே எப்படி இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு யாரா இருந்தாலும் சரி திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய செயல்பாட்டாளர்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக செயல்பாட்டாளர்கள் பாதுகாப்பு மாநாடுங்கிறத அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் முதலில் தெளிவா சொல்லிட்டாரு. இங்க பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட தோழர்கள் திரும்பி இருக்கோம். அதனால இந்த மாநாட்டோட 2 கருத்துக்கள்,
ஒரு சின்ன கருத்து. இரண்டாவது இந்த இயற்கை வளம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குங்கிறப்போ சொன்ன மாதிரி அது வந்து நான் வந்து அந்த தேசிய உழவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நன்றியையும் இரவு பகல் பாராமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கும் இயற்கை தோழர்களுடன் தொடர்பு கொண்டு பேசும் தம்பி அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட ஆட்சியர் வந்து கூட்டுறவு செயலாளருக்கும் சுற்றுச்சூழல் செயலாளருக்கும் மாநில சுற்றுச்சூழல் ஆணைய தலைவருக்குமாக 3 பேருக்கு நேர்கோட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த மாவட்ட கொடுத்திருக்கிறது. மிக விரைவில் வெற்றி நகரமாக பார்த்து கோரிக்கையாக முதல் கோரிக்கையை வெற்றி வாய்ப்பும் இது மூலம் உடனே நாம் நாடுகளுக்குள்ள பல்வேறு சிக்கலையும் நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களும் நடைபெற்றிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவுடைய வந்து எல்லாத்தையும் நாசப்படுத்தி மக்களுடைய வாழ்க்கையை மோசமாக்கியிருக்கிறது. இயற்கை வளர்ச்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு உலகை அறிவியல் அதுதான் இங்கே நாம் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய அளவுக்கு போராடக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு உலகளாக எதிர்த்து நாம் போராடக்கூடிய ஒரு செய்தி வந்து என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளர்ச்சி பாதுகாக்க வேண்டிய போராட்டம் தான். அது இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமான நம்மளுடைய இனத்திற்குமான நம்ம நாட்டிற்குமான நம்ம மண்ணிற்குமான ஒரு மிகப்பெரிய கடமையாக நம்முடைய முன் இப்போது இருக்கிறது. இப்போது இல்லாவிட்டால் எப்பொழுதும் அதை செய்ய முடியாத நிலையை நோக்கி நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்ம நாட்டிலே இளைஞர்களே இப்போ நம்ம சேலத்தூரோட அனுபவம் என்னன்னா 37 நாட்களாக உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு இளைஞர் கூட அந்த போராட்டத்துக்கு வரல. எப்பயாவது 1-2 பேர் வருவாங்க, முழுக்க போதையோடு வருவாங்க. தமிழ்நாட்டு கோரிக்கைகளை ஏற்கனவே இந்த சூழலில் சமூக செயல்பாட்டாளர்கள் பாதுகாப்பு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மாநாடு கூட்டம் சில வரம்புகளை நான் கேட்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய கோரிக்கை மாதிரி வளர்ச்சி குறித்த மாநகராட்சி வேணும் சொல்றீங்க அப்படின்னா ஒரு பகுதியில் சிப்காட் வேணும் சொல்றவங்க இதெல்லாம் தாண்டி பல முரண்பாடுகள் இருந்தாலும் பல்வேறு கருத்தியல் கண்ணோட்டங்கள்லாம் நம்ம ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்பா இந்த மாநாடு இது மூலமாக உருவாக்கப்படுகிற ஒரு குழுவுக்கு வரம்பு வச்சு கேட்டுக்கிறேன். ஏன்னா எண்ணற்ற கோரிக்கைகளுக்காக தனிநபர்கள் எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாத எந்த விதமான தத்துவார்த்த பின்புலமும் இல்லாத மக்கள் பல பேர் போராடிட்டு இருக்காங்க. இயற்கையோட பாதுகாப்பாக பல்வேறு கோரிக்கைகள் ஊழல்கள் நடக்கக்கூடிய ஆதிக்கத்துக்கு எதிராகவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் எண்ணற்ற தனிநபர்கள் போராடுறாங்க. நம்மளை போன்ற அரசியல் பின்புலத்தோடு வரக்கூடிய போராடுறாங்க. நம்ம பல கோரிக்கைகளை முன் வச்சு போராடக்கூடிய தேவைகள் ஏற்கனவே இருக்கிற கூட்டமைப்புகளின் வழியாக செய்யலாம். இந்த அமைப்புக்கு ஒரு வரம்பு வைத்துக்கொண்டு அவர்களுடைய பாதுகாப்பு இந்த மாதிரியான செயல்பாட்டாளர்களுடைய பாதுகாப்பு இருக்கிற வரம்பு கூட இந்த கூட்டமைப்பு போனால உருவாக நான் கருதுறேன். அதை நோக்கி பரிசீலனை. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட அமைப்புகள் கூட்டமைப்புகள் அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் நடந்துட்டே இருக்கு. நம்ம வந்து நம்முடைய வேலையில ரொம்ப வரம்பு உட்படுத்தி பாதுகாப்பு சார்ந்த அவங்களுடைய நலன் சார்ந்த தமிழக மக்கள் மன்றம் தோழர் சரதி ராஜ்குமார் அவர்களுக்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் தமிழ்கார்த்தி அவர்களுக்கும் மிகுந்த பாராட்டு தெரிவித்து இதை வழிநடத்திக் கொண்டிருக்கும் என் அன்புக்குரிய பேராசிரியர் முனைவர் அரசு குரு பாண்டியன், என் அன்புக்குரிய பேராசிரியர் முனைவர் கோச்சடை, என் அன்புக்குரிய ஆர்வீன் தமிழர் சின்னப்பா தமிழர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்குகிறேன். நாம் இந்த கூட்டமைப்பின் மூலமாக எடுக்கப்படும் அனைத்துக்கும்
தமிழ்நாடு மக்கள் விடுதலை குழு சார்பாக எங்கள் ஒத்துழைப்பை நல்குவோம். ஒரு 100 ரூபாயாவது ஜாமீன் எடுக்க பங்களிக்க சொன்னாங்க. அதை நாம் உறுதியாக செய்வோம். எங்கள் அமைப்பில் நாம எப்படி இருந்தாலும் 100 ரூபா கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சது. இப்ப இந்த அமைப்புக்கு இன்னொரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். அந்த கூட்டமைப்புக்கு அமைப்புக்கு என்னன்னு கேட்டா, சமூகத்துக்காக போராடும் மாற்றுத்திறனாளிகள் அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சமூக மாற்றுத்திறனாளிகள் ஒரு பட்டத்தை கொடுத்து அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மாற்றுத்திறனாளிகள் எப்படி சமூகத்துக்கு போராடுறவங்கள சமூக மாற்றுத்திறனாளி மாற்றத்துக்கான திறனாளியா ஒரு அறிவிச்சை கொடுத்தீங்கன்னா அதுவும் கூடுதலாக நம்மளிடம் ஆட்களை கொண்டு வந்து சேரும் என்பது ஒன்று. கோரிக்கை வாரம் ஒரு கோரிக்கை என்பதில் தமிழ்நாட்டுக்கு தனி கொடி வேண்டும் என்பது பலகால கோரிக்கை. தனி கொடி வேணும், கர்நாடக மாநிலத்தில் உள்ள போல நமக்கு ஒரு கொடி வேணும் கேட்கும். அந்த கோரிக்கையை ஒரு 6 நாளைக்கு முன்னாடி நான் முகநூலில் தொடர் முழக்க போராட்டம் தொடங்கியிருக்கிறேன். 7வது நாள். ஏற்கனவே தொடர் முழக்க போராட்டத்தை தொடங்கி 7 பேர் விடுதலைக்காக நான் தொடர் முழக்க போராட்டம் நடத்தி 2025 நாட்களாக தொடர்ச்சியாக முழக்கம் போட்டு அது வெற்றி பெற்றுவிட்டது. 7 பேரை விடுதலை செஞ்சாங்க. அந்த 7 தமிழர்கள் அதை செய்தித்தாளர்களும் வந்து ஒருத்தர் வந்து முகநூல் போராட்டம் நடத்தினாரு. தினமும் அது மாதிரி இந்த கோரிக்கை நாங்கள் இங்கே சர்வம் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை இங்கே வாரம் ஒரு கோரிக்கை சேர்த்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிற்கு தனி கொடி வேண்டும், ஈடுபடுகை அனைவரும் இடணும் அப்படிங்கிற கோரிக்கையை உங்களை சேர்த்துக்கங்க. மேலும் எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, தூத்துக்குடி மணலை கொடுக்க வேண்டும். தூத்துக்குடியில் இருக்க கடற்கரை விடுமனை மணலை அழிவதற்காக கேரள அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வருகின்றன. கேரளாவில் சுற்றுச்சூழல் விதிகள் கடிதமாக்கப்பட்டு அந்த மண்ணில் காம்ரேடுகள் தோழர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள்.